நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் சூப்பராக வந்து செக்யூரிட்டி எல்லா அம்யூனிட்டிஸோடவும் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வீடை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைம் லொக்கேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து 3 கிலோமீட்டரில், ஓல்டு பெருங்கலத்தூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னர் ரிங் ரோடில் வந்து நம்மளுக்கு ஒரு 200 மீட்டர் தான். அவுட்டர் ரிங் ரோடு வந்து நம்மளுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து எல்லா அவைலபிலிட்டியுமே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்தாலே தெரியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதாவது G+2 வந்து இருக்குது. லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 870 ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா 1470 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும், ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இப்போ 3 ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 1 பெட்ரூம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வீடு மாதிரியே, அதாவது கீழே வந்து ஒரு 1 BHK ஹாலு, கிச்சனு, பெட்ரூம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்தாலே வந்து ஓரளவு தெரியும். இப்போ பாருங்கள். அண்ட் பெயிண்டிங்கை பற்றி நான் கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்கே பெயிண்டிங் வந்துட்டு இங்கே அல்டிமா ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்சைடில் வந்து ராயலைஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடை வந்து நீங்கள் பார்க்கணும், இல்லை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடு வந்து சைட் விசிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஒரு பெஸ்ட்டான வீடு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு லக்ஸரியஸான இது வந்து ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு சூப்பரான வீடாக இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா நான் லேண்ட் ஏரியா வந்து 870 சொல்லியிருக்கேன். அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து நம்மளுக்கு 29 வருது, 29 × 30 வந்து வருது. இப்போ கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி எல்லாமே வந்து இருக்கும். இந்த கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ் அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்து இங்கே நீங்கள் செட்டில் ஆகிறது மட்டும்தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் எல்லாமே பார்க்குறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளது மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவங்க ஓரளவு வந்து எல்லா திங்ஸுமே வந்து வச்சுட்டாங்க. இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, இதுலேருந்து மாடி நீங்கள் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம வந்து மாடிப்படி ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம கீழே உள்ள அந்த 1 BHK வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெயிண்டிங் வந்து எந்த மாதிரி ஒரு சூப்பர்பான லுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு. இந்த பெட்ரூம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஏன்னா இங்கே வந்து மேலே வந்து லைக் பெரிய ஹால் கிடையாது. ஸோ பெட்ரூமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் 2 பால்கனி வச்சுருக்காங்க. வியூமே வந்து நம்மளுக்கு அவுட்டர், அதாவது வெளியில் ரோடு வியூ நம்மளுக்கு பால்கனி இருக்கும். இது பாருங்கள், பக்கத்தில் எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி வில்லா மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச்டு வாஷ்ரூம். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இவங்க வந்து இப்போ கொஞ்சம் அர்ஜென்சியில் இவங்க வந்து லைக் மூவிங் அவுட் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்து பாருங்கள். ஃபுல்லி அதாவது நம்மளுக்கு இப்போ செமி ஃபர்னிஷ்டில் வருது. இவங்க வந்து ஹாலில் இங்கேயுமே வந்து ஏசி அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம். நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சு ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு கிடையாது. இங்கே வந்து டேங்க்கு கூட வந்து 1500 லிட்டருக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு 4 days 5 days வரைக்குமே வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இது வந்துட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்து இப்போதைக்கு வந்து இவங்க எதுவும் யூஸ் பண்ணல. செகண்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி வந்து ஒரு 1 BHK இருக்குது. இது பாருங்கள், இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஆஸ் ஆஃப் நவ் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு பெட்ரூம். இது
கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால அந்த ஏரியாக்குள்ளே அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கார் பார்க்கிங் வந்து நம்ம வெளியில் கூட இது பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்து வீட்டிலலாம் வந்து கீழேயே அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அது வேணும்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப லெஸ் தான். லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லைக் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து இட்ஸ் எ வெரி குட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், இந்த ஏரியாவே ரொம்ப நல்லாயிருக்கும். பட்ஜெட் இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு ரீசேல் ஹவுஸ் தான். பில்டப்பே நான் சொன்ன மாதிரி 1470 இருக்கிறதுனால இப்போ பட்ஜெட் வந்து 78 லேக்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓப்பன் டெரஸோடு சேர்ந்து எல்லாமே இன்க்ளூடிங் வந்துருச்சு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி, இது உங்களோட வீடுங்க. ஸோ இது வந்து கார்டன் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம், பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 78 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். இந்த பில்டிங்கும் வந்து நல்ல ஹை ரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு அப்பார்ட்மெண்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு வீடோட ஸ்ட்ரக்சர் தான் இது. செட்பேக்கும் விட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ 4 சைடுமே நம்மளுக்கு செட்பேக் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.